அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்ரீத் ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் மந்தி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிளகு, மல்லி, ஜீரகம் அது எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 4 பீஸ் பட்டை, ஒரு 8 கிராம்பு, ஒரு 8 ஏலக்காய், ஒரே ஒரு சின்ன பீஸ் நட்மெக் எடுத்திருக்கேன். அப்புறம் ட்ரை லெமனோட ஸ்கின் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது சிக்கன் மேரினேட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் 1.5 கிலோ எடுத்துருக்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை சிக்கனில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மீடியம் சைஸ் வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்தது ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பே லீஃப், 5 பீஸ் ஏலக்காய், 5 பீஸ் கிராம்பு, 3 பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் 2 காஞ்ச லெமன் எடுத்திருக்கேன். அடுத்தது இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் வச்சிடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. எந்த கப்பால் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே வாட்டரும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போது இதை கவர் பண்ணி வச்சிடலாம். சிக்கன்லாம் நல்லா குக் ஆகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். கவர் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பீசஸில் ஃபுட் கலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சேர்த்தா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைஸ் வந்து முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே இதை தம் போட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது 2 பீஸ் சார்கோல் பர்ன் ஆகிட்டுருக்கு. மந்திக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த சார்கோல் தான். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே மேலே வச்சுருங்க. இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு பர்ன் பண்ண சார்கோல் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா கீ ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க உடனேவே. மேலே வெயிட் வச்சுட்டு இதை தம் போட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஃப்ளேம் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சார்கோலோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. அவ்வளோதான். இப்போ சுட சுட சூப்பரான சிக்கன் மந்தி ஈஸியாக நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.